ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்று பார்த்திங்கன்னா அனைத்து தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய தொகுதியில் எவ்வளவு வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது அப்படின்றது தெரியல, அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா நம்ம அப்டேஷன் லைவ்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தான் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுசாக பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா டர்ன் அப் ஆப் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறாங்க. TURN டர்ன் அவுட் ஆப் அப்படின்ற ஆப் மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் வைஸு உங்களுடைய தொகுதி வைஸ் பார்த்திங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதில் தமிழ்நாடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய நிலவரம் மாலை 6:06 6ஆம் தேதி இன்றைக்கி டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போது 64.92% வாக்குப்பதிவு பதிவாகி இருக்கிறது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வாக்குப்பதிவு வந்திருக்கு. அரியலூரில் 72.99, சென்னையில் 49.95, கோயம்புத்தூர், கடலூர், செங்கல்பட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே இதில் எவ்வளோ ஓட் பதிவாகி இருக்கிறது அப்படின்ற பர்சன்டேஜ் இதில் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் அதில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அரியலூர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அரியலூரில் 2 தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த 2 தொகுதியில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றது இதில் தெரியும். இப்போ அடுத்தது இப்போ சென்னை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் 49.73, சேப்பாக்கம் பார்த்தீங்கன்னா 49.13, ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா 57. ஸோ இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸு ஒவ்வொரு தொகுதி வைஸு நீங்கள் எந்தெந்த தொகுதி இருக்கோ அந்தந்த தொகுதியை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தில் எத்தனை இருக்குது, உத்திரமேரூர். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு மதுரைனா மதுரை நீங்கள் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா மதுரை மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்னென்ன எல்லா தொகுதியிலையுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்த தொகுதியை தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் போட்டியிடுற இடத்துல பார்த்தீங்கன்னா 73% வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. ஸோ இது போன்ற தகவலை நீங்கள் இந்த ஆப் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் ஆப்பு TURNOUT ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் கிடைக்கும். ஸோ இதன் மூலயமா நீங்கள் அப்டேஷனை கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.